Hi guys and friends, welcome to the Soru Yallam. எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா இருக்கேன். டுடே நம்ம பார்க்க போற ரெசிபி பிரியாணி ரெசிபி பார்க்க போறோம். மஷ்ரூம் பிரியாணி. பிரியாணி அப்படினாலே எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸ் and favorite chicken biryani தான் இருக்கும் most over எல்லாருக்குமே. பட் இப்போ நம்ம வெஜிடேரியனுக்கு மஷ்ரூம் பிரியாணி பார்க்க போறோம். பிரியாணி ரெசிபி வந்து என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்க ஹேமா அப்படின்றவங்க வந்து என்னிட்ட கேட்டிருந்தாங்க. பட் அவங்க கேட்டது சிக்கன் பிரியாணி. Unfortunately மஷ்ரூம் பிரியாணி செய்ய வேண்டியதா போச்சு. பட் ஹேமா நீங்க இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இதுலயே சிக்கன் சேர்த்து செஞ்சிடுங்க, சிக்கன் பிரியாணி ஆயிடும். ஓகே गाइस, போலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளார. இன்னைக்கு நான் மஷ்ரூம் பிரியாணி வந்து குக்கர்லயே வந்து தம் போட்டு செய்ய போறேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம்ங்க. And first time நீங்க என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா please subscribe my channel. மறக்காம bell icon-ஐ click பண்ணிக்கங்க. And also subscribe பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப thanks. இப்போ பிரியாணி பண்றதுக்கு நான் குக்கர் எடுத்துர்க்கேன். அதுல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். பிரியாணிக்கு நெய் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் நெய். இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி லீஃப், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அன்னாச்சிப்பூ, மராத்தி மொக்கு, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஸ்பைசஸை நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறேன். 2 பச்சை மிளகாவையும் கீரி போட்டிருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம சேர்த்த ஆனியன்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நான் ஒரு பெரிய தக்காளியை வந்து அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும், அதனால நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை தக்காளி வேணாம் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் லெமன் வந்து ஜூஸ் எடுத்து அந்த புளிப்பு சுவைக்கு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ கூடவே 2 ஸ்பூன் போல ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா வர 2 கீரி சேர்த்துருக்கோம். ஸோ அதனால காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நம்ம வதக்கி விட்டாச்சு. இப்போ 2 ஸ்பூன் போல தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேதம் கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் மஷ்ரூமை சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் போட்டோடும் அதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணிலாம் ரெடியூஸ் ஆகுற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கணும். ரொம்ப ஹெல்த்தியான பிரியாணி இது. பசங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாத சாப்பிடுவாங்க. நம்ம மஷ்ரூம் போட்டது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்.
புதினா கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் மஷ்ரூம் பிரியாணிக்கு 1 கப் ரைஸ் எடுத்திருந்தேன். இந்த கப்பில் ரைஸ் எடுத்துருந்தேன். அதனால் 1.5 கப் தண்ணி, 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி போட்டுக்கலாம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம். உப்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில். அப்போ தான் நம்ம ரைஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே அரிசி சேர்த்துருந்தா சீக்கிரமாக வேகாது. அரிசி சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கலரக்கூடாது, ஏன்னா பாசுமதி ரைஸ் உடஞ்சிடும். இப்போ அரிசி சேர்ந்து சும்மா ஒரு கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம மூடி போட்டு தண்ணியில் நல்லா ட்ரைன் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் தம் போடலாம். இப்போ இந்த தண்ணிலாம் நல்லா ட்ரைன் ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். அதுக்கு அலுமினியம் ஃபாயிலை இப்போ நம்ம அலுமினியம் ஃபாயில் கவர் பண்ணி மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கோம். இப்போ அதில் ஹாட் வாட்டர், நல்லா கனமான பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வந்து வைக்கணும். பாயிலிங் வாட்டர் இதை வச்சுட்டு சிம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணும். அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே தம்மில் இருக்கணும். இப்போ நம்ம தம்ம போட்ட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 20 மினிட்ஸ் வச்சுருந்தோம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடில் செய்யறது வந்து ரொம்ப ஈஸி, எல்லாருமே செஞ்சிடலாம். இதில் ஒரு சாதம் கூட உடையாம தான் இருக்கும். பிகினர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது ரொம்ப கலந்து விடாத. இப்போ அப்படியே எடுத்து சூடாக சர்வ் பண்ணலாம். ஃபைனலாக நம்ம சூப்பரான மஷ்ரூம் தம் பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சோறுதாலாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா, கேமராமேன் நிதிஷ். பாய் பாய். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.